வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதள வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்புள்ளங்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தொடர் சிந்தனை உரை வழங்குவதற்கு முதல்ல பேராசிரியர் பழனிசாமி ஐயா இணையதள வாயிலாக இணைந்துள்ளார். ஐயாவிற்கு இம்மன்றத்தில் அறிமுகம் தேவையில்லை. காரணம், ஏற்கனவே 4 வருடங்களுக்கு மேலாக பல தொடர் சிந்தனை உரைகளை ஆற்றிவிட்டார். குறிப்பாக வாழ்வியல் 75 பாகங்கள், குருவின் குரல் 99 பாகங்கள் பூர்த்தி செய்து விட்டார். 100வது பாகத்திற்கு அடியெடுத்து வைக்கிறோம். இன்று வருகை தந்துள்ள எவரும் ஐயாவின் சிந்தனை உரைகளை மிஸ் பண்ணியிருக்க முடியாது, தவறவிட்டிருக்க முடியாது. எனவே ஐயாவிற்கு அறிமுகம் தேவையில்லை. ஐயாவின் சிந்தனை முறைகளை பெரும்பாலும் நான் கேட்டிருக்கிறேன். அதை கேட்டு நான் உணர்ந்த கருத்துக்களில் ஒன்றை இச்சந்தர்ப்பத்தில் கூற விரும்புகிறேன். அவர் தனது குடும்ப நலனுக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் தனது வாழ்க்கை அர்ப்பணித்து தனது கடமையை தவறாது செய்து வாழ்ந்து வருகின்றார். அதன் பயனாக அவருக்கு ஒரு மன நிறைவுண்டு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றார். எனவே அப்படியான ஒரு சான்றோனின் சிந்தனை முறைகளை உணர்ந்து கேட்பதால் கேட்போர் மனம் நிறைவு பெறும் என்பதில் ஐயமில்லை. இதில் ஒரு சிறு திருத்தம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஐயா குடும்ப நலனுக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் என்று சொல்லி சொன்னேன். நான் அதில் ஐயாவின் சிந்தனைகளை கேட்டதிலிருந்து நான் புரிந்தது என்னென்னு சொன்னால், அவர் குடும்ப நலனை தவிர சமுதாய நலனுக்காகத்தான் கூடுதலாக தன்னுடைய காலங்களை போக்கியிருக்கிறார். குடும்ப நலன் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு வங்கியில் ஓடிட்டராக கடமை செய்திருக்கிறார். அந்த காசை உழைத்து மனைவியிடம் கொடுத்திருக்கிறார். நானே ஐயா கேட்டுக்கிறேன், ஐயா இவ்வளவு புத்தகங்கள் இருக்கிறீர்கள், இவ்வளவெல்லாம் ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறீர்கள், எப்படி டைம் கிடைச்சதுன்னு சொல்லி அவர் சிம்பிளாக சொன்னார், அது வீட்டில் அவங்க பார்த்துக்கொள்வாங்கன்னு சொல்லி. எனவே எனக்கு என்னத்துக்காக சொல்லணும்னு சொல்லி சொன்னால், இந்த ரவீந்திரநாத் தாகூர் ஒரு ஃபிலோசோஃபர், அவருக்கா சொன்னார் என்று சொல்லி சொன்னால், ஒரு மரத்தை பார்த்து நாங்கள் அதில் உள்ள காய்களையும் கனிகளையும் அந்த பூவளையும் தான் பார்த்து நாங்கள் எல்லோரும் அப்ரிசியேட் பண்ணுறோம். ஐயோ அந்த காய் இப்படி இருக்குது, பூவான காய் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி ஒருவரும் அந்த மரத்தின் வேரை பற்றி யோசிப்பார் கிடையாது. அந்த வேர் தான் யாருக்கும் வழி தெரியாமல் அது அந்த அடி மண்ணுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த தண்ணியையும் எடுத்து அந்த சத்துகளையும் எடுத்து கொடுக்கிறபடியால் அந்த மரம் பூத்து குலுங்குது. எனவே நான் ஐயா பற்றி சிந்திக்கும் பொழுது நான் அதுக்கு அடிக்கடி யோசிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அதாவது திருக்குறளில் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகசான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் அப்படின்னு ஒரு கருத்து. அந்த கருத்தின்படி அந்த அம்மா வாழ்ந்தபடியால் தான் ஐயா இவ்வளவு செய்யக்கூடிய இருந்தது. எனவே நாங்கள் அம்மாவையும் வாழ்த்தும் பொழுது அம்மாவையும் மனத்தில் நினைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அப்படியான நாங்கள் அந்த அறிமுகத்தில் அதிகம் நேரத்தை விரயம் செய்யாமல் இன்றைய சிந்தனையுடைய பாகம் ஆன்மா பாகம் 3 தொடங்குமாறு கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பில் ஐயாவை பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீர் அமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, ஆத்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனையின் 3ஆம் பாகத்தில் இன்றைக்கு பகவத்கீதையில் ஆத்மாவை பற்றிய விளக்கங்களை சென்ற அமர்வுகளை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகவே மேலும் சில ஸ்லோகங்களின் கருத்துக்களை
இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். தெய்வம் பிரபஞ்சமாக எல்லை உடையது என்றும் பிரபஞ்சத்திற்கு அப்பால் எல்லையற்று இருப்பது என்பதையும் தவத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ளலாம். இறைநீதி உற்ற துணையாகி இந்த பெரும் பேற்றை அடைவதற்காக அத்வைதத்தை உணரத்தக்க வகையிலே அனுபவங்களையும் கொடுக்கும் என்பது மகரிஷி வரைக்கும் பல மகான்களுடைய அனுபவம். உதாரணமாக தத்துவத்தில் மேன்மை பெற்ற ஆதிசங்கரர், அவருக்கு அத்வைதத்தை பற்றிய அறிமுகம் இல்லை. அதனால் ஒரு அனுபவத்தை இறைவன் தருகிறார். அதாவது ஆதிசங்கரர் சென்று கொண்டிருந்த பாதையில ஒரு புலையன் ஏற்படுகின்றான். புலையன் கீழ் ஜாதி அல்லவா. உன்னை ஆதிசங்கரர் சொன்னார், நாற்றம் பிடித்து நீ அந்த அருகில் வராத, தள்ளிப்போ தள்ளிப்போ விலகிப்போ என்று அவரை விளக்கினார். அந்த புலையன் திருப்பி கேட்டான், சுவாமி, எதை விலகச் சொல்கிறீர்கள், உடலையா ஆத்மாவையா என்று கேட்டான். ஆதிசங்கருக்கு சுருக்கென்று தைத்தது. புலையன் என்று நினைத்தோம். அவன் கேட்கின்ற கேள்வி, எதை விலகச் சொல்கிறாய், உடலையா ஆத்மாவையா? ஏற்கனவே ஆத்மாவை பற்றி படித்தவர் தானே, கொஞ்சம் சிந்திக்கிறார். உடலுக்கு மூலம் ஆத்மா தானே, ஆத்மா தான் இந்த உடலை கட்டி கொண்டது. அப்ப நிலையற்ற உடல் நிரந்தரமான நிலைத்த ஆத்மா. இந்த நிலைத்த ஆத்மா எங்கிருந்து வந்திருக்க முடியும்? நிலைத்த பரம்பொருள். அப்ப பரமாத்மாவின் பின்னமே ஜீவாத்மாவாக மனிதனிடத்திலே அடக்கம் பெற்றிருக்கிறது. இப்ப பரமாத்மா புனிதமானது, உயர்வானது, தெய்வீகமானது என்றால் ஜீவாத்மா மட்டும் என்ன? அது குணங்களால் போர்த்தப்பட்டிருக்கிறது. அதனால் தரம் தாழ்ந்து கிடக்கிறது. ஆணவம், கண்மம், மாயை என்ற குணங்களால் போர்த்தப்பட்டதால் ஜீவாத்மா தரம் தாழ்ந்து விட்டது. இவற்றை நீக்கிவிட்டால் மீண்டும் பரம்பொருள் தானே. எனவே உடலில் தான் பேதம் உண்டே தவிர ஆத்மாவில் பேதம் இல்லை என்ற தத்துவத்தை, அத்வைதத்தை உணர்ந்தார் ஆதிசங்கரர். இதை கடப்பை, ஆந்திர மாநிலத்திலே கடப்பை என்று ஒரு மாவட்டம் உண்டு. அங்கே ஒரு சித்தர் வாழ்ந்து வந்தார். வெரி வேமண்ணா என்று பேர். அவரிடத்திலே தீட்சை பெற வேண்டும், குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருவருக்கு ஆர்வம். அவரை தேடி வந்தார். அவரை பார்த்தோன்னே இவர் ஓடத் தொடங்கிவிட்டார். இன்றைக்கு பல பேர், பல பக்தர்களை பார்த்தா இறைவனை அப்படித்தான் ஓடிடுவான். ஏன்னா இவங்களுடைய நச்சரிப்பு தாங்கிறது இல்லை அல்லவா. அதனால் இவர்களை கண்டா இறைவனை கர்ப்பகிரகத்தை விட்டு வெளியே ஓடிடுவார். அது போல இவரை கண்ட உடனே வேமண்ணா ஓடத் தொடங்கி விட்டார். இவரும் விட்டேன பார் என்று துரத்தினார். ஓடி ஓடி சென்றவர் வேண்டுமென்று ஒரு சாக்கடையில விழுந்தார். இவனும் பின்னாடி போய் பற்றி கொண்டார். குருவே, என்னை நீங்க ஏத்துக்கணும் என்று. என்ன வேணும் உனக்கு என்றார் வேமண்ணா. நான் இறைவனும் பார்க்கணும், நீங்க தான் உதவி செய்யணும் என்றார். அவர் சொன்னார், கங்கை தீர்த்தத்திற்கும் சாக்கடை நீருக்கும் பேதம் தெரியாத போது நீ இறைவனை காண்பாய் போ
என்றார். கங்கை தீர்த்தம் எவ்வளவு புனிதமானது! சாக்கடை நீர், மடுவுக்கும் மலைக்கும் உள்ள பேதம். இந்த பேதம் கடந்த நிலையிலே நீ இறைவனை காண்பாய். இதைத்தான் நிர்வாணம் என்று சொல்வார்கள். ஆதிசங்கருடைய நிர்வாண சதகம் என்று ஒரு நூல் உண்டு. ஒரு 6 கவிகள் தான். நிர்வாண சதகம். புத்த நிர்வாணம், மகா நிர்வாணம் என்றெல்லாம் வார்த்தைகள் உண்டு. பொதுவாக இந்த நிர்வாணம் என்ற சொல் அது 2 வகையிலே குறிப்பிடணும். 3 சுழி நா இந்த நிர்வாணம் வேறு கருத்தை தரும். 2 சுழி நா இந்த நிர்வாணம் முற்றிலும் மாறுபட்ட கருத்தை தரும். இன்றைக்கு எல்லா நூல்களிலும், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எல்லா நூல்களிலும் அந்த 2 சுழி நா என்பது பயன்பாட்டிலேயே இல்லை. எல்லோருமே 3 சுழி நா தான் பயன்படுத்துறாங்க. 3 சுழி நா போட்ட நிர்வாணம் என்பது ஆடையின்றி தெரிவது. நிர்வாண சாமியார் சொல்றாங்க இல்லையா, அது போல ஆடையின்றி தெரிவது. 2 சுழி நா வானம், 2 சுழி நா தானே. வானத்தின் மீது மயிலடக் கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடி சகியே என்றார் வள்ளல் பெருமான். வானத்தின் மீது மயிலடக் கண்டேன். மயில் எப்படி இருக்கும்? அழகான தோகை, கழுத்து, மூக்கு, உடல், தோகை, எவ்வளவு நிறங்கள். அதுபோல் பல வர்ணங்களிலே பல தோற்றங்கள் உள்ளடங்கியது இந்த பிரபஞ்சம், உலகம். பல்வேறு நிறங்கள் உண்டு. அப்ப இந்த வானத்தில் பல்வேறு நிறங்களுடைய மயிலை போன்ற தோற்றத்தை கண்டேன். அதை கடந்த பிறகு சுத்த வெளி கும் இருட்டாக அமாவாசை போல். குயில் என்ன நிறம்? கருமை. அப்ப வானத்தின் மீது மயிலட கண்டேன், மயில் குயில் ஆச்சிதடி சகியே. உடல் என்ற எல்லை கடந்து விரிந்து 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 போக போக விஸ்வரூப தரிசனமாக மயிலாக உலகத்தை கண்டேன். அதையும் கடந்து விரிந்து போக போக கும் இருட்டான கருமை நிறமான குயில் போல சுத்த வெளியாகிய ஆதிசிவத்தை கண்டேன். அப்ப இந்த பேதம் கடந்த நிலை, வான் என்றால் பேதங்கள் உள்ள நிலை, மயில் போல பல வர்ணங்கள் உள்ள நிலை, அவற்றை கடந்த பக்குவமே நிர்வாணம். சுத்த வெளியோடு இணைந்த நிலை நிர்வாணம். எனவே இந்த பேதம் கடந்த பக்குவம் தான் நிர்வாணமே தவிர, வளர்ந்த மனிதன் ஆடையின்றி தெரிவது நிர்வாணம் அல்ல, அது அவமானம். அது அவமானம். இந்த நிர்வாணத்தை புத்தர் அடைந்தார், புத்த நிர்வாணம். மகாவீரர் அடைந்தார், மகா நிர்வாணம். ஆனா அதே மகாவீரர் என்ன பண்ணினாங்க? இந்த அரைவேக்காடுகள் ஆடை என்று நிர்வாணமாக்கிட்டாங்க. சிலருக்கு வெக்கமா இருந்தது, ஐயோ நம்ம குரு போய் இப்படி நியூடா பாக்குறதா அப்படின்னு. இருந்தாலும் முற்றிலும் விலக முடியல. அப்ப என்ன செய்தாங்க? மென்மையான ஆடையை மேல போர்த்தினாங்க. அது ஜெயின் ஸ்வேதாம்பர், இது ஜெயின் திகம்பர். திங்கம்பர்னு நிர்வாணம். இப்படி மகான்களையே கொச்சைப்படுத்தி இன்றைக்கும் பொருள் புரியாமலேயே கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள். எனவே நிர்வாணம் என்றால் பேதம் கடந்த நிலை, அத்வைத நிலை, ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஒன்றாகவே காண்கின்ற நிலை.
அதைத்தான் இப்போ பகவத்கீதை 700 ஸ்லோகங்கள்ல திரும்ப திரும்ப எதை சொல்ல வருகிறது என்றால், இந்த அத்வைதத்தை போதிப்பதற்காக ஆத்மாவை பற்றி தனித்து எழுதப்பட்ட ஒரு தத்துவ நூல் தான் பகவத்கீதை. இதை வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகின்ற போது, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்ய தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும், எந்த ஜீவனை எடுத்து பூர்வீகம் என்ன என்று ஆராய்ந்தால், பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அவன் என்ன மதம், என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம்? ஒரு தெய்வம் தானே. அவன் என்ன மதம்? சிறப்புவா செய் தொழில் வேற்றுமையான். தரம் பிரிக்கப்படுகிறது, சிறப்புகள் பிரிக்கப்படுகின்றன. முதல் தரம், இரண்டாம் தரம், மூன்றாம் தரம், கடைத்தரம் என்று சிறப்புகள் தரம் பிரிக்கப்படுகின்றன. இந்த சிறப்பு என்பது என்ன? செய் தொழில் வேற்றுமையான். அதாவது வாழ்ந்த வாழ்க்கை முறை, அவரவர் பெற்ற அனுபவங்கள், அவரவர் கொண்டு வந்த பித்ரு தோஷம் பிளஸ் பித்ரு புண்ணியம் ஈக்குவல் டு சஞ்சித கர்மா. இதுதான் வேதங்களுக்கு காரணமே தவிர மூலம் ஒரே சுத்த வழிதான். எனவே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய் தொழில் வேற்றுமையான் என்று அத்வைதத்தை பேசினார் வள்ளுவ பெருந்தகை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த சிறப்புகளிலே பேதங்கள் இருக்கிறது அல்லவா, அதை மூன்றாக பிரிக்கிறார். எதையும் மூன்றாக பிரித்து பல இடங்களில் பேசும். குணத்திரை விபாக யோகம் மூன்றாக பிரித்து பேசும். ராமகிருஷ்ணர் ஆன்மீக கருத்துக்களை, தத்துவங்களை ஏற்பதிலே மக்களிடத்தில் உள்ள மனோபாவங்களை பற்றி பேசுகிறார். 3 பொம்மைகள். ஒன்று கல் பொம்மை, அடுத்தது துணியினால் செய்யப்பட்ட பொம்மை, மற்றது உப்பினால் செய்யப்பட்ட பொம்மை. கல் பொம்மை, துணி பொம்மை, உப்பு பொம்மை, இந்த 3 பொம்மைகள். இப்ப இந்த 3ஐயும் தண்ணீர்ல போடுங்க, என்ன மாற்றம் நிகழ்கிறதுன்னு பாருங்க. கொஞ்ச நேரத்துல உப்பு பதுமை நீரிலே கரைந்து காணாமல் போயிருக்கும். நீர் பதுமை முற்றும் நனைந்திருக்கும், ஆனாலும் தன்னுடைய தனித்தன்மை இழந்திருக்காது, அந்த வடிவத்தை இழந்திருக்காது. கல் பொம்மை நனைந்திருக்குமே தவிர நீர் உள்ளே போயிருக்க முடியாது. இதே போலத்தான் பக்தர்கள், மக்கள் தன்னுடைய மதம், தன்னுடைய ஜாதி, தன்னுடைய தெய்வம், தன்னுடைய வழிபாட்டு முறைகள், இதை மட்டுமே பற்றி கொண்டு மற்ற எதையும் உள்வாங்காத கல் பொம்மைகள். என்ன சொன்னா உள்ள போகாது. என்ன வழிபடியே வந்துட்டு இருக்குதோ அதுதான் அவனுக்கு சாஸ்வதம். தன்னை திரித்து கொள்ள விரும்பாத அடமண்ட் ஈகோ, இது கல் பொம்மை. துணி பொம்மை ஏற்றுக்கொள்ளும், ஆனாலும் தன்னுடைய தனித்தன்மை இழக்காது. நம்ம மாதிரி மார்க்சி தத்துவத்தை ஏத்துக்கிட்டோம், ஆனா எதையும் விட்டு விலகுவதற்கு விருப்பம் இல்லை. எல்லார்கிட்டையும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஆசை இருக்குது, கோபம் இருக்குது, கவலை இருக்குது, பொருள் பற்று, மக்கள் பற்று எல்லாம் இருக்குது. ஆனா பேசுறது மட்டும் அழகா பேசுவோம் இல்லையா?
இது துணி பொம்மை. ஆனால் உப்பு பதுமையோ தன்னை இழந்து விட்டது. எங்க உப்பு என்று கண்டுபிடிக்க முடியாதபடி நீரோடு நீராக ஒன்றிவிட்டது. இது அத்வைத்தம். இது அத்வைத்தம். தன்னையே இழந்த நிலை. எல்லா மர என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரூபபதியே. உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க. பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோம் பதமடைந்தோம் ஒன்றானோம். அத்வைத்தம். கல் பொம்மை நீர் வேற நான் வேறப்பா என்று முற்றிலும் தனித்து நிற்கின்ற துவைத நிலை. பொம்மை வேற தண்ணி வேற, துவைத நிலை. எனக்குள் தண்ணி இருக்கு, ஆனாலும் நான் தான், நான் பொம்மை என்று இரண்டையும் ஏற்றுக்கொள்கின்ற ரெண்டாவும் நிக்கிறேன். அத்வைத்தையும் ஏத்துக்கிட்டேன். இது விசிஷ்ட அத்வைத்தம். அப்போ அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் என்று 3 தத்துவ துறைகள் உண்டு. இப்போ 2க்கும் இணைப்பு பாலமாக வந்தது விசிஷ்டாத்வைத்தம். அத்வைத்தம் என்பது எல்லாம் ஒன்றே. துவைத்தம் என்பது நாங்க வேற, கடவுள் வேற. எப்படி நீங்க வேறானீங்க, நீங்க மறுபடியும் எப்படி ஒன்னாகலாம் என்ற இணைப்பு பாலமாக வருவது விசிஷ்டாத்வைத்தம். இப்ப ராமாயணம், மகாபாரதம், கந்த புராணம் இவை எல்லாமே விசிஷ்டாத்வைத கோட்பாடுகள். ஆனா என்ன நடந்தது உலகத்துல? ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். ராமனுக்கு கோயில் கட்டலாம், கிருஷ்ணன் கோயில் கட்டலாம், சண்டை போட்டுக்கலாம். துவைதமாகவே மாறிவிட்டது. ஏன் என்றால் இதிகாசங்களுடைய உட்பொருளை யாரும் தேடுவதே கிடையாது. அவை சரித்திரங்களாகவே பார்க்கப்படுகின்றன. நிகழ்ந்தவை என்று சரித்திரங்களாகவே பார்க்கப்படுகின்றன. அதனால் அது துவைதத்திற்கே வலு சேர்த்து விட்டது. விசிஷ்டாத்வைதம் யாருக்கும் புரியாத ஒரு தத்துவமாக இருக்கிறது. இப்ப சாமிஜி எளிமையா சொல்வார், கையில ஒரு ஆப்பிள் வச்சிருக்கிறீங்க, நீங்க ஆப்பிள் 2 துவைத்தம். ஆப்பிள் சாப்பிட்டுட்டீங்க. இப்ப ஆப்பிள் எங்க இல்ல, எங்க போச்சு? இறைப்பைக்கு போயிடுச்சு. ஆனாலும் இறைப்பையில் அது ஆப்பிளா தான் இருக்கு. அந்த ரசாயனத்தோடு கலந்து ஆப்பிளாகத்தான் இருக்குது. ஒரு 3 மணி நேரம் கடந்து விட்டால் அது செரிமானமாயிருக்கும். ஆனாலும் ஆப்பிள் துகள்கள், அந்த ரசாயனம் ரத்தத்துல இருக்கும். 1 வாரம் போயிட்டா என்னாச்சு? ஆப்பிள் சுத்தமா காணோம். என்னுடைய உடலாகவே ஒன்றி விட்டது, ஐக்கியமாக்கி விட்டது. இது அத்வைத்தம். அப்ப வெளியே நான் ஆப்பிள் என்று 2ஆக பார்த்தது துவைத்தம். எனக்குள் ஆப்பிள், ஆனால் அதுவும் ஆப்பிளாக இருக்கிறது என்று பார்த்தது அத்வைத்தம். நானாகவே மாறிவிட்டது, அது அத்வைத்தம். இப்படி இந்த 3 நிலைகளிலே நம்முடைய தத்துவ ஆராய்ச்சி அடங்கி இருக்கிறது. அப்ப துவைதத்திலே தொடங்கி விசிஷ்டாத்வைதத்திலே பயணித்து அத்வைதத்தில் நிறைவு பெற வேண்டும். இதைத்தான் கீதை காட்டுகிறது. கிருஷ்ணன் வேறு அர்ஜுன் வேறு என்று பார்ப்பது துவைத்தம். எல்லாமே எனக்குள் இருக்கின்றன. யார் ஒருவன் எல்லா பொருட்களையும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. விசிஷ்டாத்வைத்தம்.
நான் என்பது ஏது? உன்னிலே நான் அடக்கம் என்று மோட்ச சந்நியாச யோகத்திற்கு வருகின்ற போது அது அத்வைத்தம். இப்படி தத்துவத்தை புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையிலே பின்பற்றுகின்ற போது இந்த ஆத்மா வேறு அல்ல, பரமாத்மாவிலிருந்து வெளிப்பட்ட ஒரு பின்னம். சரி, இப்ப இந்த ஆத்மா எந்தெந்த வகையிலெல்லாம் வந்தது, பயணிக்கிறது, வாழ்கிறது, மீண்டும் முடிந்து போகிறது, இதெல்லாம் விரிவாக பார்த்தால்தான் ஆத்ம ரகசியம் புரியும். தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோவில் ஒன்று உண்டு, சிவன் கோவில். அங்கே போய்ந்த போது அங்க ஸ்தல விருட்சம் மாமரம். அங்க ஒரு அறிவிப்பு பலகை, ஏகம் அமரம் ஏகாம்பரம். இந்த மாமரத்திலே 4 வகையான பழங்கள் காய்க்கும், 4 சுவை இருக்கும் என்று அங்க விளக்கம் விளைவிச்சிருந்தாங்க. கேட்டோம், இப்போ பழுக்குதா காய்க்குதான்னு கேட்டோம். இல்ல, அதெல்லாம் ஒரு காலத்துல காய்ச்சிட்டு இருந்தது, இப்போ வெறும் காஞ்சி போன மரம் மட்டும்தான் இருக்கு. சரி, ஏகம் கூட்டல் அமரம், ஏகம் மரம் தானே, ஏகம் பரம் எப்படி வரும்? சரி, 4 கிளைகளில் 4 வகை சுவையுள்ள மாம்பழங்கள் அதிசயமானவை. ஆனா இன்றைக்கும் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு உண்மை என்ன? ஒரு மாம்பழத்திலேயே 2 சுவைகள் பார்க்கலாம், ஒரு மாம்பழத்திலேயே 2 சுவை பார்க்கலாம். நீங்க 4 கிளையில 4 சுவை சொல்றீங்க, நான் ஒரு மாம்பழத்தில் 2 சுவை காட்டுகிறேன். யார் வேணா பார்க்கலாம். 2 பக்கம் ஒன்று போல் பழுக்காது, 2 பக்கம் ஒன்று போல் பழுக்காது. மேல கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த பக்கம் அதிகமா பழத்திற்கும் சுவையாக இருக்கும் என்றால், இந்த மாம்பழம் மரத்திலே தொங்கிய போது ஒரு பகுதி சூரியனை நோக்கி இருக்கும், மறுபாதி மரத்தின் தண்டை நோக்கி இருக்கும். இப்போ எந்த பகுதி சூரிய வெளிச்சம் அதிகமா படும்? ஒரு பாதியில, அந்த பக்கம் இனிப்பு அதிகமா இருக்கும், உள் பக்கம் சற்று இனிப்பு குறைந்திருக்கும். அப்புறம் மேலையும் கீழையும் வித்தியாசம் இருக்கு. நுனியில கொஞ்சம் புளிப்பா இருக்கும், காம்புள்ள பக்கம் இன்னும் கொஞ்சம் இனிப்பா இருக்கும். அப்ப அணுக்களின் சேர்க்கை, அந்த சேர்க்கையின் முதிர்ச்சி, அதுக்கு தகுந்தாற் போல் சுவைகள் மாறுபடும். இப்ப இந்த மரம் என்ன சொல்லுதுங்க? ஏதோ நட்டு வச்சுக்கிட்டு கதை விடுறாங்கன்னு சொல்லுது. சரி, அதை விட்டுருங்க. ஏகாம்பரம் எதை குறிக்கிறது என்றால், ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏகம் அமரம் ஏகாமரம். இன்னொரு பொருள் சொல்றேன், ஏக் ஹம் பரம், ஏகாம்பரம். சரியா வருதா? ஏக் ஹம் பரம் என்ன அர்த்தம்? ஹம் நாங்கள் மனிதர்கள், பக்தர்கள், பரம் இறைநிலை, சுத்தவெளி, ஆதிசிவம், ஏக் ஒன்று. அப்ப ஏகாம்பரம் என்றால் பக்தர்களும் இறைவனும் ஒன்றே, இறைவனிலிருந்து வந்தவர்களே பக்தர்கள். இப்போ தேர் திருவிழா நடத்துறாங்க, தேர் சுற்று நகர்வுலா வருது, வட கயிறு அந்த நுனிகளை நின்று பக்தர் இழுக்கிறாங்க, தேர் நகர்கிறது. இந்த வடக்கயிற்றை பற்றி கொண்டே போனால் எங்க போய் முடிவாங்க இந்த பக்தர்கள்? தேர்ல போய் முடிவாங்க. தேர்ல என்ன இருக்கு? உற்சவமூர்த்தி.
அப்போ ஒரு வழக்கறிஞரின் ஒரு முனை இருக்கின்ற பக்தன் அதை பற்றி கொண்டே போனால் உற்சவமூர்த்தி கிட்ட போய் சேர்க்கிறான். நமக்குள்ளேயும் ஒரு வடம் இருக்குங்க, தண்டு வடம். மூலாதாரத்திலிருந்து உயர்ந்து கொண்டே போனால் துரியத்தில் இறைவனை அறியலாம். கேட்வே டு காட், பிரம்மரந்தர். தத்துவம் சரியா வருது இல்லையா? அப்போ சடங்கையே பற்றி கொண்டிருந்தால் திருவிழா சிறப்பாக இருக்கும். பக்தர்கள் திருவாத்தான்களே இருப்பார்கள். எந்த சிந்தனையும் மேன்மையும் இருக்காது. தத்துவத்தை விளக்கி சொன்னால் பக்தர்களும் ஞானம் பெறலாம், பக்தனும் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். சரி, இப்போ ஏக் ஹம் பரம் எப்படி ஆக முடியும்? இப்ப ஆத்மாவை பற்றிய குறிப்புகள். ஆத்மா அகர்த்தா. அகர்த்தா, கர்த்தான செயல் செய்வது, அகர்த்தா என்றால் செயல் செய்யாது. இப்ப ஆத்மா என்ன செய்கிறது? நம்ம கிட்ட நம்மளோட உடம்புக்குள்ள ஆத்மா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்குது? அது ஏதாவது செயல் செய்கிறதா? சாப்பிடுதா, தூங்குதா, வேலை செய்யுதா? ஒன்றும் செய்யல. ஆனால் என்ன செய்கிறது? நம்மை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த உடலை, புலன்களை ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே ஆத்மா அகர்த்தா. உடல் மையத்தில் உள்ள காந்தக்களமான அரூபமான ஆத்மா தனது பதிவுகளை மூளையிலையும் பொறிகளிலேயும் பிரதிபலிக்க செய்வதுதான் எண்ணம், சொல், செயல். சுக துக்கம் யாருக்கு? உடம்புக்கும் மனசுக்கும் தானே சுக துக்கம். எனவே ஆத்மா எதையும் செய்வது இல்லை, செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். அகர்த்தா. ஆத்மா அபோக்தா. அதாவது புலன்கள் மூலம் பெறுகின்ற அனுபவங்களை மூளை வழியாக அறிவுதான் உணர்கிறதே தவிர ஆத்மா உணர்வது இல்லை. காந்த தன்மாற்றம் அடைந்தால்தான் உணர்வு. கன்வர்ஷன் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் பயோமேட்டிசம் இஸ் பர்செப்ஷன். இது ரெண்டு ஆத்மா நடக்காது. ஸோ தேர் இஸ் நோ பர்செப்ஷன். அப்ப அபோக்தா என்றால் ஆத்மா எதையும் அனுபவிக்க முடியாது, உணர முடியாது. அச்சிந்தய. ஆத்மாவுல பதிவு வெளிப்பட்டு மூளையில மோதுகின்ற போது மூளையின் செல் அமைப்பு அந்த பதிவில் உள்ள தன்மைகளை காலம், தூரம், பருமன், வேகம் என்ற வகையிலே 4 அலகுகளாக பிரித்து அகக்காட்சிகளாக காண்கிறது. அன்றி ஆத்மா இதை அறிய முடியாது. ஆத்மா அச்சிந்தய, அறிய முடியாதது. ஆத்மா அவ்யக்த. அவ்யக்த என்றால் சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லாத நுண்ணிய காந்த அலைக்களமாகிய ஆத்மாவின் உணர்ச்சி கேந்திரம் மூளை. மூளை வழியாகத்தான் உணர்கிறது, துய்க்கிறது, பிரித்து அறிகிறது. எனவே ஆத்மா எதையும் வேதம் பார்க்க முடியாது. அச்சிந்தய, அவ்யக்த, எதையும் பிரித்து பார்க்க முடியாது. இந்த ஆத்மாவை கீதையிலே சாங்கிய யோகம் என்று 2ஆம் அத்தியாயம் பேசுகிறது என்பதை சென்ற வகுப்பிலே பார்த்தோம். சாங்கியம் என்றால் உணர்வு, அறிவு, கான்சியஸ்னஸ் என்று பெயர். இதை அனுபவத்தில் உணர்ந்த நிலைதான் பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானம் என்பது என்ன? எல்லா பொருட்களிலும் இறைவனை காண்பதும், இறைவனுக்குள்ளாகவே அனைத்தையும் காண்கின்ற பக்குவம் பிரம்ம ஞானம். அது ஒரு ஜீவனுக்குள்ளும் இருக்கிறது ஜீவாத்மாவாக, ஜீவன்களை கடந்தும் இருக்கிறது பரமாத்மாவாக. மனிதனுக்குள் இருக்கும் ஆத்மா முழுமை பெற்று கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து உற்றறிகின்ற 5 உணவுகளை கடந்து விட்டால் அது தெய்வத்தையும் உணர வல்லதாகிறது. எனவே எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன் என்கிறார் மகர்ஷி அவர்கள்.
அதனால் இந்த ஆத்மா பூர்ணக, முழுமையானது, பூர்ணமானது. உடலே நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றாய மனிதா, உடம்பு மட்டும் நீ இல்லை, புலன்கள் மட்டும் நீ அல்ல. ஆறாம் அறிவு என்று இறைவனை அறியக்கூடிய உணர்வாக வந்தவன் நீ. ஐயன் அன்பாய் வழுத்த சொல் ஆனந்தம் தோழி என்றார் தாய்மானவர். எனவே தும் பூர்ணக, முழுமையானவன். தும் சுத்தக, உன்னுடைய மூலம் தூய்மையானது. பரிணாமத்தில் பரம்பரையில் வந்த குணங்களை தாங்கியிருப்பதனால் அந்த தெய்வத்தோடு ஆணவம், கண்மம், மாயை கலந்த நிலையே நீயாக இருக்கிறாய், மனிதனாக இருக்கிறோம். இந்த மூன்றையும் கழித்து விட்டால் நாமே பரமாக மாறுகிறோம். இதைத்தான் கீதை பேசுகிறது. சத்வ, ரஜோ, தமஸ் என்று 3 குணங்கள் இருக்கின்றன. இந்த மூன்றையும் கழித்து விட்டால், முற்றிலும் நீக்கிவிட்டால் நிர்குணமாகிய தெய்வத்தை அறியலாம். அப்ப சத்துவகுணம் என்ற தெய்வீக குணங்கள் கூட உனக்கு பயனாகாது இறைவனை அறிவதற்கு. ஏனென்றால் இறைவனுக்கு எந்த குணமும் கிடையாது. குணாதீதன், குணம் கடந்த அதீதன். அவன் நிர்குணம், நிர்குண பிரம்மம். அதை அறிவதற்கு எந்த குணம் பயனாகாது. எனவே இந்த மூன்றும் கடந்த நிலையே நிர்குணம். அப்ப நீயும் இந்த 3 குணங்களை கடந்து விட்டால் நீ தெய்வத்தை அறியலாம், பரமாத்மாவோடு ஒன்றி கலந்து விடலாம். எனவே தும் சுத்தக, தும் முக்தக, நீ முக்தன், முழுமையானவன். அனைத்தையும் அறிந்து தெளியக்கூடியவன் நீ. அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளிப்படாத மறைபொருளும் இல்லை என்ற பைபிள்ல பேசும். தும் பிரம்மா, நீ மனிதன் நினைக்காத, உன்னுடைய மூலம் பிரம்மம். தெய்வம் மானுஷ ரூபேனன்னு சொல்றாங்க இல்லையா? இறைவனே மனிதனாகவும் வந்திருக்கின்றான். எனவே மனம் என்ற சிற்றிலை கடந்து விஸ்வரூபமாக பிரம்ம லோகம் முழுவதும் வியாபித்து நிற்கின்ற திறம் படைத்தவன் மனிதன். விஸ்வரூப தரிசனம் யார் பார்த்தாங்க? துரியோதனன் பார்த்தான், சகதவன் பார்த்தான், அர்ஜுனன் பார்த்தான், கர்ணன் பார்த்தான், மகர்ஷியும் பார்த்தாங்க, மகன்களும் பார்த்தாங்க. எனவே அந்த விஸ்வரூபமாக பார்க்கின்ற போது பிரம்ம ஞானம். நான் மட்டுமில்லை, எல்லாருமே பிரம்மத்தின் அம்சங்கள் தான். ஒரு முறை சாமிகிட்ட கேட்டோம், எங்களுக்குள்ள ஆசா பாசங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நல்ல தீய குணங்கள், எங்களோட எல்லாம் இப்படி சகஜமா பேசுறீங்களே, எங்களெல்லாம் எப்படி நீங்க சகிச்சுக்கிறீங்கன்னு கேட்டேன். சாமி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, உங்களுடைய குணங்களை, பேதங்களை நான் பார்ப்பதில்லை, உங்களுக்குள் இருக்கின்ற பிரம்மாவை பார்க்கிறேன் என்றார். அதுதான் பிரம்ம ஞானம். எல்லோருக்குள்ளும் பிரம்மத்தை மட்டுமே பார்க்கின்ற அறிவின் பக்குவமே பிரம்ம ஞானம். இதை, இந்த கோட்பாட்டை கீதையின் 700 ஸ்லோகங்களும் மிக அற்புதமாக விளக்கிக் கொண்டே வருகின்றன. இதை புரிந்து கொண்டால் ஆத்மாவை மையமாக வைத்துக் கொண்டே இந்த உடல் பிறந்ததும் வாழ்வதும் முடிவதும் தெரியும். அப்ப என்னாகும்? துன்பத்தில் துவளாத, இன்பத்தில் நாட்டம் இல்லாத, பற்று அச்சம் சினம் அற்ற உறுதியான உள்ளத்தை உடையவன் முனி. எவன் ஒருவன் பற்றிடனாய் நலம் தருவதை அடைந்து மகிழாதும் துன்பம் தருவதை அடைந்து நொந்து கொள்ளாமல் இருப்பானோ அவன் அறிவால் உறுதி பெற்றவன் என்று அறிக என்கிறது சாங்கியோகத்துல 56, 57 என்ற 2 ஸ்லோகங்கள். அப்ப என்ன பக்குவம்? துன்பத்தில் துவளாத, இன்பத்தில் நாட்டமில்லாத, பற்று அச்சம் சினம் இவை கடந்த ஒரு முனிவராக. இப்ப யார் பற்றில்லாமல் இன்பத் துன்பத்தை சமமாக பாவித்துக் கொண்டு வாழ்கிறார்களோ
அவர்களே உறுதியான ஞானம் படைத்தவர்கள். கொஞ்சம் கஷ்டம் வந்தா இந்து கிறிஸ்தவனா மாறுறான், இந்து முஸ்லிமா மாறுறான். ஆனா ஒரு கிறிஸ்தவர் முஸ்லிமாக மாறியதாகவோ ஒரு முஸ்லிம் கிறிஸ்தவராக மாறியதாகவோ எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் இந்துக்கள் மத்தியில மட்டும் இந்த சபலம்? ஏன்? ஏனென்றால் அவர்கள் ஓரளவுக்காவது நூல்களை படிக்கிறாங்க. கோவில்களிலே, தேவாலயங்களிலே, மசூதிகளிலே திருக்குறான் படிக்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, பைபிள் வசனங்களை வாசிக்கிறாங்க. ஆனா இந்து கோயில் மணியாட்டுறாங்க, தேங்காய் உடைக்கிறாங்க, அபிஷேகம் பண்றாங்க, திங்கிறாங்க, அவ்வளவுதான். என்ன பேசுறாங்க சொல்லுங்க பாப்போம். இத்தனை மடங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? இந்த மடாதிபதிகள் சொல்லி பெருசா காவி கட்டிட்டு திரியிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? ஒவ்வொரு மடத்துக்கும் சொத்து கணக்கு வச்சுக்கிறாங்க. அந்த சொத்தை பராமரிக்கிறது தான் உங்களுக்கு வேலையா? அதுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை போட்டு அவன் பார்த்துக்க போறான் அந்த வேலையை. உங்க வேலை என்ன? வருகின்ற பக்தர்களுக்கு தர்மத்தை போதிப்பதை தவிர இந்த மடாதிபதிகளுக்கு வேற என்ன வேலைன்னு கேட்கிறேன். இல்லையே. அப்போ ஏன் அவன் மதம் மாற மாட்டான்? ஏன் அகித்தனை பண்ண மாட்டான்? எனவே தர்மத்தை போதிப்பதற்கான கேட்பதற்கான வாய்ப்புகளே இந்து மதத்தில் கிடையாது. எங்கேயாவது உபன்யாசம் பண்ணுவாங்க, அதுவும் அறவேக்காடு. அதுவும் அறவேக்காடு. இதை கேட்டு என்ன ஞானம் வந்துடும்? கேலண்டர் இந்த திசையில் மாற்றக்கூடாது, ஏன் தெரியுமா? 10 லட்சம் பேர் பார்க்குறான். போன வருஷம் வரைக்கும் இல்லாத ஒரு புதிய செய்தி, இந்த வருஷம் நான் பார்த்த செய்தி யூடியூப்ல ஜனவரி மாசம் ஒருத்தன் போட்டிருக்கான், கேலண்டரை இந்த திசையில் மாற்றக்கூடாது, ஏன் தெரியுமா? அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளை அவனையிலே. எதுக்கெல்லாம் சாங்கியம் பார்க்கறது, எதுக்கெல்லாம் சடங்கு பார்க்கறது, எதுக்கெல்லாம் பயப்படுறது? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உடம்பை தவிர, பணத்தை தவிர, பதவியை தவிர இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த வகையில மற்ற மதவங்கள் பரவாயில்லை, கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, நம்பிக்கை இருக்கிறாங்க, ஸ்திரமா நிற்கிறாங்க. எனவே அந்த உறுதித்தன்மை ஏன் வருவதில்லை என்றால், இவனுக்கு துவைத்தமும் தெரியாது, அத்வைதமும் தெரியாது, விசிஷ்டாத்வைதமும் தெரியாது. இவனுக்கு தெரிந்ததெல்லாம் கரன்சி 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 கரன்சி. பிரம்ம பிரயத்தனம் போய் கரன்சி பிரயத்தனம் தான் இருக்குது. இதெல்லாம் கடந்து கீதையிலே இந்த 56, 57 ஸ்லோகங்கள் சொல்வதை போல ஒரு பக்குவத்தை பெற வேண்டும் என்றால் தியானம் வேண்டும். 6ஆம் அத்தியாயத்துல தியான யோகம் என்ன சொல்லுதுங்க? அர்ஜுனன் கேட்கிறான், இந்த உலக வாழ்க்கை இவ்வளவு சிக்கலா இருக்குத, உன்னுடைய சாநித்தியமும் பேரின்பமா இருக்குது, அதனால் இதை விட்டுட்டு உன்னோடவே நான் கலந்திருப்பதற்கு ஒரு வழி சொல்லு கிருஷ்ணான்னு கேட்கிறான். அப்போ கிருஷ்ண பரமாத்மா பேசுவதாக வியாசர் எழுதுறார், அர்ஜுனா, பரமாத்மாவாக்கிய என்னை நீ அறிய வேண்டும் என்றால் உனக்குள் இருக்கின்ற ஜீவாத்மாவை நீ அறிய வேண்டும். உனக்குள் இருக்கின்ற ஜீவாத்மாவை அறியாமல் பரமாத்மாவாகிய என்னை நீ அறிய முடியாது. சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? அமைதியான இடத்திலே தனியாக அமர்ந்து புருவ மத்தியிலே மனதை வைத்து என்னையே நோக்கி தியானம் செய்வாயாக. சரி, நான் செய்ய போறேன். உன்னால முடியாது. ஏன் முடியாது? அதற்கு ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற குருவின் துணையும் ஆசீர்வாதமும் தீட்சையும் வேண்டும்.
குருவன்று யாருக்கும் கூட ஒண்ணாதே என்று திருமந்திரம் சொல்லுது. குரு இல்லாமல் யாரும் ஞானம் பெற முடியாது. வேதத்தில் மகர்ஷி அவர்கள் கூட பாலகிருஷ்ணன், வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ், பதஞ்சலி மகான் 3 குருமரிடத்திலே கற்றது மட்டுமல்ல, சுயமாக பயிற்சி செய்து தேர்ச்சி பெற்று இறையுணர்வு பெற்று அந்த இறைநிலை எப்படி பரிணமித்தது என்பதை அறிவியல் பூர்வமாக விளக்கி சொல்லி எல்லா வேதங்களுக்கும் தத்துவங்களுக்கும் மகுடமாக தந்ததுதான் வேதத்திலே தத்துவம். 5வது வேதம். 4 வேதங்கள் என்று சொன்னால் 5வது வேதம் வேதாத்திரியம். எனவே இதை தெரிவதற்கான வழி தியானம், மிடில் பாத், நடுநிலை பாதையில் வாழும் அறிவை பெற்றவன் தான் அடைகின்ற இன்பத்தை கண்டு பெருமைப்படுவதும் இல்லை, துன்பத்தில் துவண்டு போவதும் இல்லை. இரண்டையும் ஈஸ்வர பிரசாதமாகவே ஏற்றுக்கொள்கிறான், கிருஷ்ணார்ப்பணமாகவே ஏற்றுக்கொள்கிறான். ஏன் என்றால் இந்த இரண்டும் எப்படி பேதப்படுகின்றன? எது இன்பம், எது துன்பம்? யோசிச்சு பார்ப்போம். இப்ப நமக்கு சுகம் என்பது இன்னொருத்தருக்கு துக்கமாகுதே இல்லையா? இப்போ ஒரு வீடு வாங்குறான், யாரோ வித்தாத்தனை வாங்க முடியும். இப்ப வாங்கி சந்தோஷப்படுறான், நான் வீடு வாங்கியிருக்கேன். வித்தவன் மகிழ்ச்சி அடைய முடியுமா, நான் வித்துட்டேன்னு? அப்ப ஒரே செயல், ஒருவனுக்கு மகிழ்ச்சி, மற்றவனுக்கு துக்கம். சரி, இரண்டையும் எப்படி கடந்து போவது என்றால் கீதையின் சாரம் என்று யாரோ எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ரெஜிஸ்டர் ஆபீஸ் இருக்கு பாருங்க, சொத்து பரிமாற்றம் பதிவுத்துறை, அந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இதை கொட்டெழுத்துல எழுதி தொங்கிடணும். எதை நீ படைத்திருந்தாய், எதை நீ கொண்டு வந்தாய், இன்று என்னுடையது என்பது நாளை மற்றொருடையதாகும், மற்றொரு நாள் அது வேறொரு உடையதாகும். இந்த மாற்றம் உலக நீதியாகும். இன்னைக்கு நீ வாங்கிட்ட, நாளைக்கு இன்னொருத்தவங்கிட்ட வாங்க போறான். இப்படி இந்த இடம் நிரந்தரம், டைட்டில் டீட்ஸ் பத்திரங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரே இடம்தான். நாம் ஒருத்தர் வாங்கினோம், நம்ம குழந்தை கொடுக்க போறோம், இல்லை யாருக்கும் விற்க போறோம், மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா இடம் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். உனக்கு முன்னே இருந்த நிலம், ஊருக்கெல்லாம் கொடுத்த நிலம், உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடனாரு கவிஞர் வாலி. யாரு இது யாருக்கு சொந்தம்? நீ தானே மண்ணுக்கு சொந்தம். உனக்கு 500 ஏக்கர் சொந்தமா? எங்க தமிழ்நாடு அரசியல்வாதிகள் எல்லாம் லட்சக்கணக்கான ஏக்கர் வச்சிருக்கிறானுங்க ஒவ்வொருத்தரும். அவங்க செத்து போனா சுடுகாட்டுல புதைப்பாங்க, எவனும் பங்களாக்குள்ள புதைக்க மாட்டான். அதனால இயற்கை புரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கை ஒரு வேடிக்கை. இது மாதிரி பைத்தியக்கான வாடிக்கையோ வாழ்க்கையோ பார்த்தீங்கன்னா மகா வேடிக்கை. அதான் சாமி சொல்றாங்க, இன்ப துன்பம் என்பது என்ன, இன்ப துன்பம் என்பது என்ன, இவ்விரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன். இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. இன்பத்தின் அளவு முறை மாறும் போது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா உணர்ச்சியை தான் இன்பத்தின் மறு பெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். அறிவே தெய்வம், அறிவே நான், அறிவே இன்ப துன்பம். பேதம் எங்கே? அப்போ உடல் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் துன்பம்,
மனதால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் துயரம். உடல் ஏற்றுக்கொண்டால் சுகம், மனம் அங்கீகரித்தால் இன்பம். எங்க இருக்கு பேதம்? எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டால்தான், ஆத்மாவை பற்றி தொடங்கி எங்கெங்கயோ போறோமேன்னு யோசிக்கிறோம். எல்லாம் சேர்ந்ததுதான் ஆத்மா. ஏதாவது பிரிச்சு பேச முடியுமா பாருங்க. அப்போ இதெல்லாம் புரிந்து கொண்டால்தான் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் இன்பத்தில் பெருமை பாராட்டவும் துன்பத்தில் துவண்டு போகவும் தான் முடியுமே தவிர இரண்டையும் சமமாக பாவிக்க முடியாது. அப்ப உணர்வுகள், அனுபவங்கள், வாழ்க்கை, இதுல ஆராய்ந்து பார்த்து பார்த்து தெளிந்தால் தான் இறைவனை அறிய முடியும், ஆத்மாவை அறிய முடியும், பரமாத்மா அறிய முடியும். எனவே பற்றற்று ஆசையற்று இருக்க பிரம்ம ஞானம் என்ற இறை உணர்வை பெறுகின்ற பயிற்சியிலேயும் முயற்சியிலேயுமே வாழ்க்கை அமைய வேண்டும். வாழ்க்கையின் பெரும் பகுதியே மெய்ஞானம் தான். சிறு பகுதி தான் உலக வாழ்க்கை. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்னு கேட்டார வள்ளுவர். அந்த அறத்தின் அம்சம் தானே பிரம்மஞானம். எனவே இந்த அறிவு பெறவில்லை என்றால் தூண்டில் புழுவுக்கு ஆசைப்பட்டு உயிரை இழக்கின்ற மீனை போல. ஒரு சின்ன புழு, அது கடல்லையே கிடைக்குது, நீர் தண்ணீர்லயும் ஆத்து தண்ணீர்லயும் கிடைக்குது. இவன் போட்ட அந்த கொக்கில் இருக்கிற மீன் தான் வேணும்னு அடம் பிடிச்சா எப்படி? இல்லையா? எங்கே இருக்குது அந்த புழு? இல்லாத தண்ணீர் இல்லாத புழுவா? இவன் கொக்கில போட்ட புழுவா வேணும்னு அடம் பிடிச்சா கவ்வியது, உயிர் போச்சு. இதே மாதிரி தான் தூண்டில் போடுகின்ற அரசியல்வாதிகள், தூண்டில் போடுகின்ற மதவாதிகள், தூண்டில் போடுகின்ற வியாபாரிகள், விட்டில் பூச்சி ஜனங்கள் எல்லாத்துக்கும் அடிமையாயிருவான். அப்படி எப்படி நிம்மதியா வாழ முடியும்? எனவே தூண்டில் புழுவுக்கு ஆசைப்பட்டு உயிரிழக்கின்ற மீனை போல வசதிகளுக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றோம். செல்வாக்குக்கு ஆசைப்பட்டு பொன் போன்ற உறவையும் நட்பையும் இழந்து விடுகின்றோம். ஆசை வந்தா கோபம் வரும், கோபம் வந்தா குழப்பம் வரும், குழப்பம் வந்தா மூளை வேலை செய்யாது, மூளை வேலை செய்யலைன்னா பேச்சும் தாறுமாறா இருக்கும், செயலும் தாறுமாறா இருக்கும். நன்மைகள் எப்படி நாடி வரும்? இதுதான் சொல்கிறது இந்த ஸ்லோகம். எனவே துன்பத்தில் துவளாத, இன்பத்தில் நாட்டமில்லாத, பற்று அச்சம் சினம் அற்ற உறுதியான மனதை உடையவனே முனிவன். அதற்கான விளக்கம் வேணும், பயிற்சி வேணும், பக்குவம் வேணும். எனவே ஆத்ம தரிசனம் இல்லை என்றால் அமைதி இல்லை. அமைதி இல்லை என்றால் ஆசையின் பிறப்பிடமான ஆணவம் நம்மை சிறைப்படுத்திவிடும், அடிமைப்படுத்திவிடும். விளக்கம் சொல்ல முடியாது, விடுதலை என்பதும் கிடையாது. எனவே புலன் வயப்பட்ட மனதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி பக்குவப்படுவது நியாசம், சப்ளிமேஷன். மும்மலங்களால் கலங்கப்பட்ட ஆத்மாவை தூய்மைப்படுத்துவது சோல் சப்ளிமேஷன், சந்நியாசம். சந்நியாசம் என்றால் சோல் சப்ளிமேஷன், ஆத்ம தூய்மை. இப்ப பார்வையற்றவர்கள் பகல் என்ன இருட்டு என்ன சொல்லுங்க? பார்வை இல்லாதவர்களுக்கு பகல் என்ன இரவு என்ன? ரெண்டும் ஒண்ணுதான். அதுபோல அறிவில்லாதவனுக்கு இருந்தென்ன இல்லாம என்ன, வாழ்வென்ன சாவென்ன. வள்ளுவர் அழகா சொல்றார்,
ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். இவனுக்கும் பிணத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. அது அசையாத பிணம், இது அசைகின்ற பிணம், அவ்வளவுதான். இன்னைக்கு 820 கோடி மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை விட 90% பிணங்கள் வாழ்கின்றன. இதுதான் உண்மை, கசப்பான உண்மை. 90% பிணங்கள், மனித பிணங்கள், நடமாடும் பிணங்கள். இதுக்கு மத்தியில தர்மம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எங்க பாரு யுத்தம், சண்டை, சச்சரவு, கலவரம். இது ஒரு பக்கம், கொண்டாட்டம் ஒரு பக்கம், ஃபன் கல்ச்சர், கன் கல்ச்சர். எனவே அறிவு தெளிவு பெற்றால் வாழ்க்கை சுகமாகும், ஆத்மா பயன்பெறும். அப்ப இந்த அறிவு தெளிவு பெற்றவர்களை தான் மகா ஆண்கள். ஆண் என்றால் மனிதன், மகா ஆண் என்றால் மாமனிதர்கள், பெரியவர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், குருமார்கள், சித்தர்கள், ஞானிகள், எல்லாம் மகான்கள். மகானின் அறிவு தெளிவாக இருப்பதனால் சாதாரண மக்கள் எந்தெந்த அனுபவங்களில் இடர்வுறுகிறார்களோ அந்த இடரல், அந்த தடுமாற்றம், அந்த தடமாற்றம் ஞானிகளுக்கு இல்லை. சரி, 70வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது என்றால், அசைவற்ற நிறை கடலில் ஆறுகள் சென்று அடங்குவது போல எவன் பால் ஆசைகள் அனைத்தும் சென்று ஒடுங்குகின்றனவோ அவனே சாந்தி அடைகிறான். ஆசை உள்ளவன் சாந்தி அடையான். லட்சக்கணக்கான கோடிகள், ஆனா ஒருத்தனுக்கும் படுத்தா தூக்கம் வரதில்லை. வாய் விரித்து படுத்தவனும் வாய் திறந்து தூங்குகிறான். பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை. வண்ணமுத்து மண்டபமும் வைரநகை பஞ்சனை உன்னிடத்தில் நான் தருவேன், நிம்மதியை நீ தருவாய். சொன்னாலும் வெக்கமடா, சொல்லாவிட்டால் துக்கமிடான்னார் கண்ணதாசன். யார்கிட்ட போய் சொல்றது? இவ்வளவு இருந்து தூங்க முடியலன்னு சொன்னா யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறது? சொல்லி அழுதால் தீர்ந்துவிடும், சொல்லத்தான வார்த்தை இல்லை. எனவே அசைவற்ற நிறை கடலில் ஆறுகள் சென்று அடங்குவது போல கங்கை, யமுனை, காவேரி, எத்தனையோ நதிகள். இது புனித நதி, இது சாதாரண நதி, அது சாக்கடை நீர், கூவம். எல்லாம் சென்று கடலில் கலந்த பிறகு கங்கை எங்கே, யமுனை எங்கே, சாக்கடை நீர் எங்கே? என்ன பேதம்? கடலாகத்தான் பார்க்கிறோம். எனவே இந்த உண்மைகளை நாம் கூர்ந்து நுணுகி சிந்தித்து புரிந்து கொள்கின்ற போது பொருட்களிலே இன்பம் இல்லை, சுகமில்லை என்பது தெரியும். அதாவது வள்ளுவர் என்ன சொல்லுவார்னா, எல்லா வசதிகளும் இருந்து அதை சுகமாக தூக்கக்கூடிய வகை இல்லை என்று சொன்னால், சர்வ லட்சணம் பொருந்திய பெண் திருமண வயதில் கிளவியானதை போல என்பார். சர்வ லட்சணம் உள்ள அழகான பெண் திருமண வயதில் கிழவியானதை போல. என்ன பிரயோஜனம்? அது போலத்தான் எல்லா செல்வங்களையும் குவித்து வைத்து விட்டு தூய்ப்பதற்கான மன பக்குவம் இல்லை என்றால் என்ன பயன்? அதான் சொல்கிறது, அசைவற்ற நிறை கடலில் ஆறுகள் சென்று அடங்குவது போல எவன் பால் ஆசைகள் அனைத்தும் சென்று ஒடுங்குகின்றனவோ அவனே சாந்தி அடைகிறான். ஆசையே அலை போலே, நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடுகிறோமே வாழ்நாளிலே. பருவம் எல்லாம் தெரிந்ததேன், இளமை மீண்டும் வருமா, மனம் பெறுமா, சுகம் தருமா
இல்லை முதுமையே சுகமா? அருமையான பாட்டு அது. அப்ப ஆசை கடலில் தத்தளிக்கின்ற வரைக்கும் அமைதிக்கு ஆதாரம் எங்க? எனவே பொருட்களிலே சுகம் இல்லை, செல்வத்திலே சுகம் இல்லை என்று தெளிவது ஞானம். அதாவது ஒரு பழைய திரைப்பாடல், இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடுனர். அடுத்த வரி சொல்றாரு, இரு நானும் தேடிட்டு தானே சொல்றேன், இதில் எல்லாம் இன்பம் இல்லை என்பதை நான் சொல்லிவிடுகிறேன், மிச்சத்தை நீ போய் தேடுனர். சரி சொல்லு. கனிரசமாய் மதுவறிந்து கழிப்பதல்ல இன்பம். கணிகையரின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம். மாடிமனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம். வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதில்லை இன்பம். மிச்சத்தை போய் தேடு. மிச்சம் என்ன இருக்கு? மிச்சம் என்ன இருக்கு தேடுறதுக்கு? அப்ப என்ன கருத்து? எந்த பொருட்களிலேயும் சுகம் இல்லை. ஏனென்றால் சுக துக்கம் என்று மனம் சார்ந்தது. மனம் நமக்குள் இருக்கிறது. மனம் நமக்குள் இருக்கிறது. ஆசை பட 1000 துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே. எனவே எது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நமக்குள் இருக்கின்ற உயிர் ஆற்றல் ஜீவகாந்தம் செலவும் தன்மாற்றமும் அடையவில்லை என்றால் உணர்வுகள் இல்லை, இன்ப துன்ப அனுபவம் இல்லை. எனவே ஜீவாந்தத்தை தூண்டிவிட்டு புலன்கள் மூலம் தன்மாற்றம் அடைய செய்யும் கிரியா ஊக்கிகள் கேட்டலிஸ்ட். அதுதான் உலக பொருட்களும் உறவுகளும். வேற என்ன இருக்குங்க? நீங்க எது இருந்தாலும் வாழ்க்கை என்பது இந்த உடம்புக்கு உள்ளதாங்க. இந்த உடம்பை ஒரு ஒரு கன அளவு அளப்பதற்கு கருவி இல்லை, கணக்கு இல்லை. இருந்தால் இருப்பதை கணிச்சுக்கோமே, ஒரு கற்பனை. இந்த உடம்பு வந்து எத்தனை CFT இருக்கும், கியூபிக் ஃபீட், ஒரு பருமன். இதுக்குள்ளதாங்க வாழ்க்கை. இதுக்கு வெளியில் ஒண்ணுமே கிடையாது. அதை பார்க்கிறேன் இதை பார்க்கிறேன் சுகமா இருக்குன்னு நினைக்கிறோமே, பார்த்த காட்சி கண்களில் வந்து விழுந்து மூளை உணர்ந்தால் தான் சுகம். அப்ப சுகம் எங்க இருக்குங்க? நம்முடைய மூளையில் ஹார்மோன்களின் ஜீவாந்தத்தின் தன்மாற்றம் தான். நம்ம உடம்புக்குள்ள மட்டும்தான் சுகம். பார்வை இல்லைன்னா அதுல சுகம் இல்லை. தொட்டா ஸ்பரிசம் இருக்கணும். ஸ்பரிசம் இருந்தால் தான் பெண் சுகம். ஸ்பரிசமே இல்லைன்னா பிணத்தோடு உறவு கொண்ட மாதிரினார் வள்ளுவர். இப்படித்தான் எல்லாமே. எனவே இந்த வாழ்க்கை என்பதே இந்த உடலுக்குள் நடக்கின்ற ஒரு நாடகம் என்பதை புரிந்து கொண்டால் தான் பொருள் பற்றும் மக்கள் பற்றும் விட்டு விலகும். யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இளன். இல்லைன்னா கிடையாது. அப்படி ஜீவாந்தத்தை புரிந்து கொண்டு அவருடைய செலவு தன்மாற்றமே இன்பத்துமை புரிந்து கொண்டால் இந்த மனம் ஆசைகளை விட்டு உள்ளே அடங்க தொடங்கிவிடும். எனவே இதை உணராத இந்திரிய நுகர்ச்சியுடைய போகிக்கு உலக சுகங்கள் ஆனந்தமானவை. ஆனால் இந்த ரகசியத்தை உணர்ந்த ஞானிகளுக்கோ கடவுள் காட்சியே பேரின்பம். உலக பொருட்கள் எந்த சுகத்தையும் தருவதில்லை. அடுத்து இன்னும் 2-3 ஸ்லோகங்கள் இருக்கிறது. அடுத்த அமர்விலே அதை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தனவருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றிகள் ஐயா. ஐயா மிகவும் தெளிவான சிந்தனை. எல்லாம் புரியுது ஐயா.
ஆனால் அதை கடைப்பிடிக்கிறது தான் கொஞ்சம் சிக்கல் மாதிரி தெரியுது எனக்கு ஒன்றுமில்லை, இப்ப நிறையவே சிக்கல். ஐயா. பெரும் சிக்கல். பெரிய சிக்கல் ஐயா. ஓ அடுத்த பேசுவதும் கேட்பதும் படிப்பதும் எளிது, ஐயா. அடுத்த அறியவாம் சொல்லி வண்ணம் செயல். அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வோம். கேள்வி கேட்க உங்கள் கருத்துக்களை புறம் விரும்புவார்கள் தயவுசெய்து கைகளை உயர்த்தி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். பத்மினி அம்மா கை உயர்த்திக்கிறார். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப எதுவும் பேப்பர் பென்சிலே வச்சுக்கல, அந்த அளவுக்கு மனசுல நல்லா பதிஞ்சுது, அந்த அளவுக்கு இருந்தது. நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த கன்வர்ஷன், கன்சம்ஷன், பர்செப்ஷன் எல்லாமே அது புலன்களுக்கும் மூளைக்கும் மட்டும்தான், அது ஆத்மாக்கு கிடையாதுங்க. அந்த இது ரொம்ப நல்லா பதிஞ்சுங்க ஐயா. இன்னொன்னு ஏகம் ஏகம் பரம், அதுவும் நல்லா இருக்குது. ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரத்துல இருக்குது. அதே மாமரத்தை பத்தியும் சொன்னீங்க, நல்லா இருந்தது. அது புதுமையா தான் இருந்தது எனக்கு. ஏன்னா பக்தி மார்க்கத்துல அதிகம் நான் ஈடுபடலை. என்னோட 20 வயசுக்கு அப்புறமா நான் பக்தி மார்க்கத்துக்கு ஈடுபடலை. அதனால எனக்கு அவனுக்கு தெரியல. லைஃப்ல கடமையே பெரிய கடமையா இருந்தது. அதனால கோயில் குளம்லாம் போறதுக்கெல்லாம் டைம் கிடையாது. நம்ம கூட படிக்கிறது, பசங்க படிக்கிறது. அதோட அப்புறம் பாருங்க, இன்னொன்னு அத்வைதம் துவைதம் சொன்னீங்க ஐயா. நீங்க சொல்லும் போது ஏதோ உதாரணம் சொன்னீங்க, அது அப்படியே எனக்கு நம்ம படிச்சப்ப இருந்தது. கற்கண்டு என்று ஒரு வார்த்தை சொன்னார். கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரமாகும். கற்கண்டை கரும்பு ரசம் என்றால் அது கருத்துக்கு அத்துவித தத்துவம் போல. கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாய் காட்டுவது துவித நிலை விளக்கமாகும். கற்கண்டு கரும்பு ரசம் இரண்டும் போலாம் கடவுளும் மற்ற அனைத்து உருவம் கருத்துணர்ந்தார். அது படிச்ச ஞாபகம் இருந்தது ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நீங்க சொன்ன அந்த இத ஞாபகம் வச்சு இத சொல்லணும்னு நினைச்சப்ப நீங்க சொன்ன அது நீங்க என்ன உதாரணம் சொன்னீங்க ஐயா? ஆப்பிள். ஆப்பிள் ஆப்பிள். ஓகேங்க, வெரி நைஸ் ஐயா. வாழ்க வளமுடன். நல்ல சிறப்பா இருந்ததுங்க ஐயா உங்க பேச்சு. ஆன்மாவை பத்தி இப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிருக்குங்க ஐயா. மறுபடியும் 1 2 3 வந்து கேட்டு ஃபாலோ பண்ணிக்கணும்னு அப்படி ஒரு எண்ணம் தோணுச்சு இன்னையோட உங்களோட பேச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு யாராவது கேள்வி இருந்தால் ஐயாவிட்ட கேட்டுக்கொள்ளலாம், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஐயா, எனக்கு ஒரு சின்ன கேள்வி என்னடா ஐயா, இந்த ஆத்மா தனித்து உணர முடியாதுன்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னீங்க. அப்ப அதுக்கு அந்த மூளையிலே அந்த பதிவுகள் பிரதிபலித்து அதன் மூலம் தான் அந்த உணர்வுகள் என்ற மாதிரி இருக்கும் பொழுது, இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பின்பு ஆத்மா தனித்திடும், உடலை விட்டு பிரிந்திடும். அப்படி பிரிந்து நீங்க சொன்னீங்க அது 4 நிலைகளுக்கு போகும்னு சொல்லி. 4 நிலைகளுக்கு போகும் பொழுது ஒன்று இந்த பெரிய ஆசைகள் பாசங்கள் உள்ள அப்படியான அதெல்லாம் அந்த ஏத்பாவம் சொல்லணும்னு சொன்னீங்க. ஏத்தில் அப்ப அந்த பொழுது என்ன சொன்னீங்க, அந்த ஆத்மாக்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்களோட அட்டாச் சோல்னு சொன்னீங்க. அப்படி அதை அனுபவிக்க பார்க்கும்னு சொல்லி. அப்ப அதுகளுக்கு அந்த உடலை பிரிந்து அந்த அந்த லெவல்ல இருக்கும் பொழுது அந்த உணர்வுகள் இல்லாத போது அப்படி அதுக்கு அனுபவிக்கணும்டா ஒரு இது அது உந்துதல் வரும். அதாவது எல்லாமே கான் தலைகள் இல்லைங்களா ஐயா? ஆமா. அப்போ கான் தலைகள் ஒன்றோடொன்று ஊடுருவி கொண்டிருக்கும். இப்போ சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அந்த வான்காந்தில் கூடிய அனுபவங்களே நம்மிடத்துல எண்ணங்களாக தோன்றுகிறது அப்படின்னு ப்ரூஸ் ஹாலிப்டன் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் சயின்ஸ்லயே. ஆனா அதை சயின்ஸ் இன்னும் அது வளரணும். ஏன்னா அவங்க சொல்ற மாதிரி வான்காந்திலிருந்து மட்டுமே நம்மிடத்துல ஊடுருவது கிடையாது, நம்முடைய கர்மயத்திலிருந்து வெளிப்படுவதற்கு வான்காந்தலைகள் ஊக்கம் தருகின்றன. இப்போ ஒரு ஆசை வந்தா உடனே அனுபவிக்கணுன்ற வேகம் வருது,
கோபம் வந்த உடனே சாதிக்கணுன்ற வேகம் வருது. அப்ப தோன்றுகின்ற உணர்வுகளுக்கு வலு சேர்ப்பது வான்காந்த களம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றதுதான் பொருத்தமா தெரியுது. அதனால நமக்குள் இருக்கின்ற உணர்வுகள் அப்படின்றது எண்ணங்களா வருகின்ற போது வான்காந்த எண்ணங்களோடு தொடர்பு கொள்கிறது. ஏன்னா இதுவும் காந்த பதிவு தான், அதுவும் காந்த பதிவு தான். சரிங்களா? சரி ஐயா. இன்னும் சொல்ல போனா எப்படி இப்போ ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்க்கிறோம், அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் மட்டும்தான் காத்துல இருக்குமா? எல்லா சேனலுடைய ப்ரோக்ராமும் காத்துல இருக்கும். ரைட். அது எல்லாமே ஆண்டனா ரிசீவ் ஆகுது. ஆனா நாம ப்ராசஸிங் பண்றதுல எந்த சேனலுக்கு டியூன் பண்றோமோ அந்த ப்ரோக்ராம் மட்டுமே நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் வாழ்ந்து மறைந்த எல்லா மக்களின் அனுபவங்களும் இந்த வான்காந்தத்துல நம்மை சூழ்ந்தே தான் இருக்கும். சரிங்களா? சரிங்க. அப்போ கோபம் என்ற சேனலை டியூன் பண்ணா அந்த அனுபவங்களை நமக்குள்ள திணிவு ஏற்படுத்தும். பொறாமைன்னு டியூன் பண்ணீங்கன்னா அந்த வேவ்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட வலு சேர்க்கும். ரைட். அப்படித்தாங்க. அப்பையா நாங்கள் இப்ப கோவப்படும் பொழுதும் பொறாமைப்படும் பொழுதும் அப்படிலாம் வரும் பொழுது அதுக்கு அந்த வான்காந்தத்துல உள்ளது வந்து வலு சேர்க்கும் அப்பையா? ஆமா. ரைட் ஐயா, ரைட். அதனாலதான் கோபம் வர்ற அளவுக்கு தவம் வருதா? இல்ல ஐயா. ஏன் வருது இல்லைன்னா வான்காந்தத்தில் தவம் பண்ற அனுபவங்களே இருக்காது. எங்கேயோ கொஞ்சம் தான் இருக்கும். 99.9 பூரா உணர்ச்சி வயப்பட்ட அனுபவங்கள் தான் இருக்கும் வான்காந்தத்துல. அதனால்தான் தவம் செய்வது மிக கடினமா இருக்குது. இல்லைங்களா? அப்படி என்ன ஒரு கல்வி அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப நான் தவம் செய்யும் பொழுது இந்த அந்த சூரிய அந்த அந்த அடுத்த லெவல்ல இருக்கிற அந்த கொஞ்சம் நல்ல நல்ல ஆத்மா எல்லாம் அடுத்த லெவலுக்கு போயிடும் இல்ல ஐயா? அந்த அதுல இருந்து வராதா எங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணாதா? அங்கிருந்து இங்க வராது. சரி, ரைட். இப்போ சூரியனுடைய ஆற்றல் பூமி ரிசீவ் பண்ணினாதான் இங்க வெளிச்சம் இல்லைங்களா? பூமி ரிசீவ் பண்ணலன்னா வெளிச்சம் இல்லையே. அது போல வெளியில இருக்கிற ஆத்மா உள்ள வர முடியாது, நாம தான் ரிசீவ் பண்ணணும். அதுக்கு தபத்தின் மூலமாக மனம் ஒடுங்குகின்ற போது 14க்கு கீழே மனம் போற போது அந்த வெளியே பூமியை கடந்து போய் அதோட லிங்க் ஆகும். அடுத்து ஐயா அப்படி இருக்கும்போது ஒன்று கொள்கின்ற ஐயா இப்ப நாங்கள் அந்த பிதிர்கடன்கள் செய்வார்கள். அந்த பிதிர்கடன் செய்யும் பொழுது எதுங்க பிதிர்கடன் செய்து இறந்தவர்களுக்கு அந்த பிதிர்கடன் செய்வார்களே திதி. ஆமா, அந்த பிதிரன்னு சொல்லுவாங்க. இந்த பிதிர்கடன் இந்த இறந்தவர்களுக்கு வருஷம் செய்வாங்களே பிதிர்கடன்கள். பிதிர்கடன் அதுகளை ஐயா அப்படி செய்யும் பொழுது இந்த எர்த் பவுண்ட் சோல்களுக்கு அதுவே ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்துமா, ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா? யாருக்கு வைக்கணும்? இப்ப இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தட்ட அப்பா இறந்துட்டார், இறந்தால் அந்த இறந்தவருக்கு மகன் இந்த ஒரு பிதிர்கடன் செய்யறார் இங்க இருந்து. சரி. அப்படி செய்யறதால அது ஏதாவது இந்த காந்த அலைகளோட போய் அவருக்கு ஏதாவது. சரி, இப்ப மேல அப்பா ஆத்மா அம்மா ஆத்மா எல்லாம் இருக்குமா? இல்ல, அது ஆத்மான்னு தான் இருக்குமே ஐயா. இல்ல அந்த ஆத்மாவிலே அப்பா அம்மான்லாம் இருக்குமா? அப்படி இல்ல. அப்ப எப்படி போய் சேரும் ஐயா? என்னன்னு சொன்னா அந்த அப்படி அந்த பேதம் இல்லாவிட்டாலும் ஆத்மான்ற ஒரு நிலை ஒன்று இருக்கும் தானே அங்க. ஆத்மானு தனியா ஒண்ணு கிடையாது ஐயா. அப்ப என்னன்னு நீங்க வந்துங்கய்யா, இது வரைக்கும் இறந்து போன ஆத்மாக்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா எண்ணற்றது. இறந்தார் துறந்தார் பெருமை துணைக்கோரின் வையத்தை இறந்தாரை எண்ணிக்கொண்டனர் வள்ளுவர். ஆமா. இல்ல எங்க போய் உங்க அப்பா அம்மான்னு கண்டுபிடிக்கிறது? இல்ல எனக்கு இப்ப ஆத்மாவுக்கு சொந்த பந்தம் கிடையாது ஐயா. என்ன கண்டிஷன் என்னடா ஐயா, இப்ப சொந்த பந்தம் இல்லாவிட்டாலும் ஆத்மாவுக்கு இப்ப ஒரு ஐடென்டிட்டி என்று சொன்னா இப்ப இந்த எர்த்பவுண்ட் சோல் கேட்க அதெல்லாம் எர்த்பவுண்ட் போட்டு சொன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், எல்லாம் ஒரே தானே இருக்கும் ஐயா. அப்படின்னு இருக்கு. இல்ல இப்போ ஒண்ணும் இல்ல, கடல்ல போய் தண்ணி கலந்துருச்சு, கங்கை எங்க யமுனை எங்கன்னு கேட்டேன்ல. அது சரியா? ரைட்.
ஐயா. ஓகே ஐயா. இப்ப அதே போலதான் இந்த காந்த களத்துக்குள்ள இப்ப வாழ்ந்து முடிஞ்சிடறோம். நம்முடைய ஆத்மா காந்த அலைகளாக போய் காந்த களத்துல சேர்ந்துருது. அது குணங்கள் இருக்கும். ஏன்னா எல்லா அனுபவ குணங்களும் இந்த காந்தத்துல பதிந்திருக்கும். ஆனா இதுல நான் அப்படின்னு எங்க தனித்து இருக்கும்? ஐயா எனக்கு ஐயா புரியுது. நான் ஐயா இதுவரையெல்லாம் புரிஞ்சிருந்தது ஐயா, அந்த தனித்து அப்படி ஒரு ஐடென்டிட்டி அங்க இருக்கும் அந்த ஆத்மாக்களுக்கு அதை சொல்லித்தான் நீங்க புலப்பு நடத்திட்டு இருக்கானுங்க. ரைட். பித்திரு தோஷம் பித்திரு பிண்டம் வைக்கிறேன்னு சொல்லி நீங்க அமாவாசை வந்துச்சுன்னா அவன் எத்தனை காசு சம்பாதிக்கிறான் தெரியுங்களா? இங்க கோயம்புத்தூர்ல பேரூர்னு ஒரு இடம் இருக்குங்க, சிவன் ஸ்தலம் ஒன்று இருக்கு. அங்க ஆத்துல தண்ணி கிடையாது. இப்பெல்லாம் ஒரு காலத்துல ஆத்துல தண்ணி ஓடிட்டு இருந்தது, இப்பெல்லாம் தண்ணியே கிடையாது, எல்லாம் மணலாய் போச்சு. அங்கே இந்த புரோகிதர்கள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. இப்போ புரோகிதம் பண்ற ஆட்கள் கம்மி. எல்லாருக்குமே இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் பித்ருன்னு பயம். எல்லாரும் போயிடுறாங்க, தர்ப்பணம் பண்றதுக்கு போயிடுவானுங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் உட்காரச்சு பண்ண சொன்னா அவனுக்கு வருஷமே பத்தாது. என்ன பண்ணுவான்? 30, 40, 50 பேரை ஒன்னா உட்காரச்சிருவான். உட்கார வச்சுக்கிட்டு ஒரு பூஜையில அத்தனை பேருக்கும் பிண்டம் வச்சிருவான். வச்சுட்டு ஆளுக்கு 100, 200 சொல்லி ஒரு பேட்சுக்கு 20,000 ரூபாய் சம்பாதிச்சிருவான். அவன் கஷ்டப்பட்டு டிகிரி படிச்சு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சா கூட மாசத்துக்கு தான் 50,000 கொடுப்பான். இப்ப ஒரு பேட்சுக்கு 20,000 சம்பாதிச்சிருவான். காலையில இருந்து மதியம் வரைக்கும் எத்தனை பேட்ச் தெரியுங்களா? அந்த ஒரு நாள்ல மட்டும் ஒவ்வொரு புரோகிதர் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிப்பான். விடுவானா இத? அப்போ ஆத்மா பெற்றோன்னு தெரியாத மக்கள் பிண்டம் வைக்கணும், திதி கொடுக்கணும், புரோகிதர் கூப்பிடணும் ஏன்னு போய் 1000, 2000, 5000, 10,000 கொடுத்து ஒன்னும் இல்லாத ஒரு பயனும் இல்லாத ஒரு வேலைக்கு சம்பாதிச்ச காசுல பெரும் பகுதி கொடுத்துட்டு இந்த பணத்துக்கு தர்மம் செஞ்சா புண்ணியம் கிடைக்கும். இந்த பித்ரு தோஷம் பண்ணானே இந்த காசுல ஏழை குழந்தைகளுக்கு, கிராமத்தில் உள்ள நோயுற்றவர்களுக்கு உதவி செய்திருந்தால் அந்த புண்ணியம் நம்முடைய சந்ததி காப்பாற்றும். அதனால பித்ரு தோஷம் எல்லாம் நம்பி ஏமாறு போக வேண்டாம். அது 100க்கு 100 ஹம்பக். ஓகே ஐயா, புரியுது ஐயா. அப்படி என்ன ஐயா, அந்த ஆத்மலோகத்தோட கதை பேசுறதெல்லாம் இந்த என்ன புரந்த ஆத்மா கூட அது பேசலாம், அது பேசலாம். ஏன்னா பேச்சு என்பது இவன் மூலமாகத்தான், ஆத்மா தனியே பேசாது. இப்போ நீங்க ஒரு சிடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறீங்க, அது தனியா பேசுமா, பாடுமா, படம் காட்டுமா? இல்ல. அதுக்குன்னு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள போட்டாதான் பேசும். அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் யாராவது அகால மரணம் அடைந்திருந்தால் அவங்க இந்த ஒரு ஆத்மாவை ஒரு உடல் லிங்க் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு அந்த அதர்வண வேதத்துல அதுக்கான மந்திரங்கள் எல்லாம் இருக்கு. அதை வச்சு அவங்க அந்த ஆத்மாவோட லிங்க் ஆயிப்பாங்க. லிங்க் ஆனா இப்படி நடந்ததுன்னு சொல்லி அந்த விபத்து நடந்ததை மட்டும்தான் சொல்லுவாங்க. மற்றது எல்லாமே கொஞ்சம் நுணுக்கி போனா அவனுடைய அனுபவங்கள் இவனே ரீட் பண்ணிடலாம். வந்திருக்கான் பாருங்க, செத்து போனுடைய ஆத்மாவின் ரெக்கார்டு இவங்கிட்ட இருக்குது. யார்கிட்டங்க? வந்தவங்க கிட்ட. சரிங்களா? இப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட போய் எங்க அப்பாவோட பேசணும்னு சொல்றீங்க வச்சுக்கோங்க. இப்ப அவன் உங்க அப்பா குரல்ல கூட உங்ககிட்ட பேசுவான். எப்படி எடுத்து பேசுறான் அப்படின்னா, உங்ககிட்ட உங்க அப்பா இருக்கிறார் இல்லைங்களா, சஞ்ச கர்மாவாக. அவன் என்ன பண்றான், அவனுடைய ஜீவாந்தத்தை நம்முடைய ஜீவாந்தத்தோட லிங்க் பண்ணுவான். லிங்க் பண்ணி நம்முடைய ரெக்கார்ட்ஸ் என்னன்னு அவனுக்கு தெரியும். ஸ்பை இப்படியே சொல்லுவான், உங்க அப்பா என்ன பண்ணாரு, என்ன பண்ணாருன்னு சொல்லுவான். இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறது, நம்புறது அப்படின்னா, சித்த வைத்தியம், ஆயுர்வேதம் கேள்விப்பட்டிருக்கீங்க.
இல்லையா? ஆமா. தாவரங்களை பதப்படுத்தினால் இந்தந்த வகையில் இந்தந்த தாவரங்கள் நமக்கு நோய்களை தீர்க்கும். கண்டுபிடிச்சது யாரு? சித்தர்கள். எங்க லேபு? எங்க லேபுங்க? அந்த காலத்து ஏது லேபு? எப்படி கண்டுபிடிச்சாங்க? பிரபஞ்சத்துல இருந்து. இல்ல. நம்முடைய ஜீவாந்தத்தை அதனோட லிங்க் பண்ணலாம். நம்ம இதுல இது ஒன்று இருந்து தெரியுங்களா? சூக்கும பயணம். ஆ. அது மாதிரிதான் இது லிங்க் பண்றது. ஓகே. நம்முடைய ஜீவாந்தத்தை அந்த தாவரத்தோட லிங்க் பண்ணினா அந்த தாவரத்துல என்னென்ன தன்மை இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கலாம். புரியுது ஐயா. புரிஞ்சுக்கிட்டு இன்னென்ன வகையில பக்குவப்படுத்தினா இன்னென்ன நோய்களை குணமாக்கும் ஓகே. என்று எழுத வைக்கப்பட்டதுதான் மருத்துவ சாஸ்திரம். ஓகே. சரிங்களா? ஓகே. நன்றிகள் ஐயா. இதெல்லாம் புரிஞ்சிட்டோம்னா இந்த நம்முடைய முட்டாள்தனத்தை பயன்படுத்தி காசாக்குறானே இந்த அரைவேக்காடுகள் வேலையெல்லாம் புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லையா, இப்படியான விஷயங்கள் இல்லையா பல பேர் சிக்கல் பட்டு போயிருக்கிறார்கள் ஐயா. அந்த ஒரு அவங்க நம்மகிட்ட வந்தா தானுங்கய்யா. ஆமா. இப்போ நம்ம மனவளக்கலை வந்தவர்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த விளக்கம் தெரிஞ்சிருக்கும்? உண்மையா. ஸோ அவங்கவுங்க ஒரு எல்லைக்குள்ள எனக்கும் பயிற்சி தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் போயிடுறாங்க. இல்லையா? அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? மனவளக்கலை என்பது வெறும் மனவளக்கலை புத்தகம் 1, 2, 3 மட்டும் கிடையாதுங்க. ஞான களஞ்சத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. அதுக்கு மேல இதெல்லாம் ஒழுங்கா பயிற்சி பண்ணி தவத்துல தேர்ச்சி பெற்று அதுக்கு மேல பல புத்தகங்கள் எல்லாம் படிச்சு பார்த்து எல்லாம் சிந்தித்து பார்த்தாதான் இது இங்க இது சொல்லியிருக்கு, அங்க அது சொல்லியிருக்கு, இதெல்லாம் வேதத்திரத்துல மகர்ஷி இப்படி சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் புரியும். இது மிகப்பெரிய ப்ராசஸ்ங்கய்யா. அந்த அளவுக்கு யாரும் நேரம் கொடுக்கறது இல்லை. சும்மா நுனிப்புல் மேய்ஞ்சுக்கிட்டு அப்புறம் அடுத்தவங்க சொல்ற நம்பித்தான் ஆகணும். கஷ்டம் வருது, கஷ்டம் வரும்போது அடுத்தவங்க சொல்ற நம்பித்தான் ஆகணும். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை ஒரு ஐயா, நிறைய விளங்கப்படுத்த இருக்கிறீங்க. இருந்தாலும் சில கேள்விகள் பின்னால மனத்தில் ஓடிக்கொண்டே இருக்குது. அது வந்து அரவக்காடு கேள்வியா கூட இருக்கலாம். கேள்வியில் அரவக்காடு கிடையாது, பதில அரவக்காடு. அது எப்படி அதை வார்த்தையில கொண்டு வரன்னு புரியல. இருந்தாலும் ஐயா என்னன்னு சொன்னா, இப்ப ஒவ்வொரு சோளுக்கும் வந்து அது காந்தலை தானே? அப்படியானா அதுக்கு ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குன்னு தானே? இருக்கு. அப்ப அந்த ஃப்ரீக்குவென்சி போனால் அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஃப்ரீக்குவென்சியா வான்காந்த களத்துல சுத்திட்டு இருக்கலாம் தானே? இருக்கலாம். அதுக்கு நாங்க டியூன் பண்றதுக்கு இந்த ஐயர் சொல்ற மந்திரங்களோ அல்லது அந்த இதுகளோ அதுக்கு தெரியும். நீங்க இப்படி நம்புறீங்க? ஐயருக்கு அந்த டியூன் தெரியும்னு நீங்க எப்படி நம்புறீங்க? அவர் டியூன் இல்லையா, அவர் சொல்ற மந்திரங்கள் அந்த ஃப்ரீக்குவென்சி மந்திரத்துல கிடையாது, மனசுல தான் ஃப்ரீக்குவென்சி. மந்திரம் மந்திரம் தானே மந்திரம். அப்ப மந்திரத்தை உச்சரிக்கின்ற போது யார் உச்சரிக்கிறாங்க, எந்த ஃப்ரீக்குவென்சி உச்சரிக்கிறார், அதான் அதுக்கு மந்திரத்துடைய வேகம். மந்திரத்துக்கும் தனித்த வேகம் இருக்கா? இல்ல. அப்படி உச்சரிக்கிற மனிதனுடைய வேகம் தான் மந்திரத்துக்கு வேகம். ஆமா. அந்த ஒளி அதிர்வுகளுக்கு உள்ள வேகம் அது மிக நுட்பமானது. சரி. அது வந்து இதுக்குன்னு உள்ள மந்திரம் இல்லையா? அது கிடையாது. அப்படி எல்லாம் ஒரு மந்திரம் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன். திதி கொடுத்துருக்கிறோம் இல்ல இதுக்கு முன்னாடி, அவ எத்தனை மந்திரம் சொல்லிக்கிறா, எத்தனை இந்த அதுக்கு இங்க வைக்கிறது, எத்துக்கு அங்க போடுறது, அதுக்கு இதுல போடுறது, இந்த வேடிக்கை காட்டிருக்கேன் பாருங்க. எவ்வளவு எது அதிகம்? வேடிக்கை அதிகமா, மந்திரம் அதிகமா? அதாங்க ஐயா. அப்படியானா அப்படி என்றால் எப்படி இந்த வான்கால களத்துல போனா எல்லா ஃப்ரீக்குவென்சியும் வந்து அப்படியே இல்லாம உண்டாயிடுமெண்டா, அது எப்படி இந்த சிலருக்கு வந்து இந்த ஆன்மா வந்து அவங்களோட அந்த
சிலதுகள் வந்து சோல் அட்டாச்மெண்ட் வருகுது. அப்ப அது வந்து அந்த சரியான ஆளை தேடித்தானே அவருடைய அட்டாச் ஆகி அந்த ரெக்கார்ட் ப்ளே பண்ணுது. ஆமா ஆமா, அதாவது யார் வந்து அட்டாச் ஆகணுன்ற விதி இருக்கோ, கர்மா இருக்கோ, அவனுக்கு தான் அட்டாச் ஆகும். நீங்க பேய் இருக்கிற இடத்துலயே போனாலும் உங்களுக்கு அட்டாச் ஆகாது. ஆ ஆ யாருக்கு அட்டாச் ஆகுது? அந்த அட்டாச் ஆகி அந்த குடும்பமே துன்பப்பட வேண்டும் என்ற விதி யாருக்கு இருக்கிறதோ அவனுக்கு தான் அட்டாச் ஆகும். ஓகே ஓகே ஓகே. ம் தீயவர்களுக்கு தான் அட்டாச் ஆகும். ஓகே ஓகே. நீங்க எங்கேயாவது பாருங்க, ஒரு நல்ல பொசிஷன் உள்ளவங்க எங்கேயாவது பேய் பிடிச்சதாக பார்த்திருக்கீங்களா? ம் ம் இல்ல எந்த உண்மைதானே ஐயா. இல்ல பிராமணனுக்காவது பேய் பிடிச்சதாக நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல எந்த இல்ல பிராமண பெண்ணாவது பேயாடினதை பார்த்திருக்கீங்களா? இல்ல. கீழ் மக்களுக்கு தான் அது அட்டாச் ஆகும். ம் ஏன்னா அவனுடைய என்ன சொல்லுவாங்க, தமஸ் தமஸ் கேரக்டர். ஆஹா. அதாவது தனக்கு ஒரு லாபம் இல்லாத போது மற்ற துன்புறுத்துகின்ற சாடிசம் அவங்களுக்கு தான் அட்டாச் ஆகும். ஓகே நீங்க ஓகே. அப்படியே போய் பாருங்களேன், பேய் இடத்துல பாருங்களேன், யார் வந்திருக்கான் பாருங்க. ஆ ஆ உண்மைதான் ஐயா. அப்படின்னா நல்வினை பதிவு உள்ளவங்க யாருக்கும் அட்டாச் ஆகாது. ம் அதனாலதான் அறம் சார்ந்த வாழ்க்கைன்னு ஏன் திரும்ப திரும்ப பேசுறாங்க? ம் அறம் சார்ந்த வாழ்க்கை தான் அது அட்டாச் ஆகாது. ம். ஐயா அப்படியானா இந்த பாதுகாப்புக்காண்டி இந்த ஐயராக்கெல்லாம் மந்திரம் சொல்லி கையில எல்லாம் காப்பு கட்டி விடுறாங்களே ஐயா, அதெல்லாம் மனம் எல்லாமே சம்பந்தப்பட்டதா? நம்பிக்கை தாங்க ஐயா. நம்பிக்கை தான். ஓகே. இப்போ நீங்க எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா கஷ்டம். ஆமா. ஒண்ணுமே தெரியலனாலும் கஷ்டம். ம் இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு நம்பிக்கை தான் வாழ்க்கை நமக்கு. ம் ம் ஆச்சுங்களா? உண்மைதான். ஏன்னா இந்த மனநோய் அப்படின்றது மிகப்பெரிய பிரச்சனை அது. ம் ஸோ அதுல வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அது வந்து நீங்க இது பண்ண முடியாது. ம் அது எனக்கு தெரியும், இதுல ஒண்ணும் இல்லை அப்படின்றோம். ம் 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 ஸோ அதனால ஒரு நம்பிக்கை தான் சமுதாயத்துல இருந்து பெரும்பாலும் ஓடிக்கிட்டு இருக்கும். ம் ம் அப்போ கஷ்டம் வரும்போது செஞ்சா சரியா போகும்னு சொன்னேன். உன்னுடைய நம்பிக்கை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்பார் இயேசுபிரான். நான் ஒண்ணும் பண்ணல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஸோ நம்பிக்கை தான். அப்ப அந்த நம்பிக்கை மூட நம்பிக்கை வச்சு இப்போ நம்பிக்கை தப்புன்னு நாம் பேசுறதில்லை, அதை வச்சு காசாக்குறான் பாருங்க, ஆமா. அதைத்தான் நாம் விமர்சனம் பண்றோம். சரி சரி சரி. ம் 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 இங்க கோயிலுக்கு போறதுல இருந்து இப்போ கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொன்னா காசு வாங்கிட்டு ஸ்பெஷலா டோக்கன் கொடுக்குறான், பின்னாடி வழியில உள்ள விட்டுறான். அப்போ அது என்ன இருக்கு? எதுக்கு இந்த வேடிக்கை காட்டுறீங்க? அது பாட்டு அமைதியை நீ கும்பாபிஷேகம் பண்ணிட்டு போக வேண்டியது, எதுக்கு விளம்பரப்படுத்துறீங்க சொல்லுங்க? எதுக்கு விளம்பரப்படுத்துங்க? கும்பாபிஷேகம் பண்றதுக்கு செலவுக்கு காசு எல்லாம் இருக்குது, பொருளெல்லாம் வாங்கிட்டீங்க, நீங்க மட்டும் அமைதியே கும்பாபிஷேகம் பண்ணிட்டு போக வேண்டியது தானே? எதுக்கு எல்லாரும் வர வைக்கிறீங்க? காசு வாங்கத்தானே. கும்பாபிஷேகம் என்பது அந்த கருவறையில் இருக்கின்ற தெய்வத்துக்கு அந்த அந்த காப்பர் தகடு இருக்கும், அந்த தகட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், எவ்ரி இயர் ரீசார்ஜ் பண்ணணும். 12 வருஷத்துக்கு ஒருக்கா ரீப்ளேஸ் பண்ணணும் மகா கும்பாபிஷேகம். ஏன்னா அந்த ஆற்றல் கிளம்பி என்பது கர்ப்பகிரகத்தில் கிடையாது, யூனிவர்சல் ஃபீல்டு இருந்தால் லிங்க் கொடுக்கணும். அதுக்கு சில மந்திரங்கள்லாம் சொல்லி பண்றதுதான் கும்பாபிஷேகம். இதுக்கும் பக்தன் வர்றதுக்கு சம்மந்தமே கிடையாது. எதுக்கு தேவையில்லாம மனநிலை கூப்பிடுறீங்க? அது ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 2 லட்சம் பேர் கூப்பிட வேண்டியது, அவன் முட்டி மோதி சாக வேண்டியது, தெரிஞ்சவங்க மட்டும் காசு வாங்கிட்டு உள்ள விட வேண்டியது. இதைத்தான் நம்ம விமர்சனம் பண்றோம், இந்த வியாபாரத்தனம், கயத்தனம். இதைத்தான் நான் விமர்சனம் பண்றோம்.
நம்பிக்கை விமர்சனம் பண்ணல. அதை வச்சு நீ திருட்டுற பண்ணிட்டியா, அந்த திருட்டுத்தனத்தை நான் விமர்சனம் பண்றோம். கும்பாபிஷேகத்துக்கும் பக்தர்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. அதை பாட்டு அமைதியா பண்ணிட்டு போ. ஐயா இப்ப நீங்க இந்த கும்பாபிஷேகம்னு சொன்னோட அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் ஒரு கேள்வி ஒன்று வந்துட்டுது. அது எப்படி இந்த 12 ஒரு சிறப்பாகுது எல்லா இடத்தையும் இந்த சமயங்களன் 12? ஆமா, கும்பாபிஷேகம் வந்தா 12 அந்த ராசிகள் 12 பிரிக்கிறாங்க இல்லையா? ஆமா, அது வேற 12. 360 டிகிரிக்கு ஒரு வட்டம், 30 டிகிரிக்கு ஒரு கணக்கு. ஆமா, அப்போ நட்சத்திரங்கள் 27, அதெல்லாம் பிரிச்சு 12 ராசிகளை பிரிச்சு 12 ராசிகளுக்கு 12 மாசங்கள்னு பிரிச்சு எல்லாமே இந்த சூரியனை சார்ந்து பூமியுடைய சுற்று வட்டமும் சந்திரன் பூமியை சுற்றி வரக்கூடிய கணக்கும் இதை சேர்த்து தான் இந்த மாசம் வாரம் கணக்கு எல்லாம் பிரிச்சிருக்கு. அப்போ கிழமை என்பது கோள் வச்சுதானே கிழமை பிரிச்சிருக்கிறாங்க. ஆமா, நவ கோள்களை ராகு கேது தவிர மற்ற 7 கோள்கள் வச்சுதான் 7 நாட்கள். ஆமா, இரவு பகலை வச்சு 24 மணி நேரம் கணக்கு. அதே போல இந்த 12 டிகிரி பிரிச்சாங்க, அதை வச்சு 12 மாதங்கள், அது ஒரு வருஷம் கணக்கு. இதெல்லாம் மனுஷன் போட்ட கணக்கு தானே. ஆமா. இல்ல, அடுத்து அந்த வானியல்ல அந்த சூரியன் கூட அந்த ஃபிளயரை இதன்ற இப்படி 12 இயர்ஸ் தான் நடக்குதுன்னு அறிஞ்சோம். அது கூட அப்படித்தானே ஐயா? ஆமா, ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தை வகுத்தவங்க எல்லாம் ஞானிகள் தானுங்கய்யா. ஓ, சரி சரி. 4 கணக்கு எல்லாம் மனுஷன் பிறந்திருக்குமா? ஆமா, இல்லையா? அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. மனிதன் வளர்ந்த காலத்துல ஞானிகள் இதெல்லாம் ஒவ்வொன்னா ஞானத்தை அறிந்த நிலையில பேதப்படுத்துறாங்க. இதெல்லாம் இருந்ததுனால தான் இன்னைக்கு ஒர்க்கிங் டே, நான் ஒர்க்கிங் டே எல்லாம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? திருப்பதியில் போய் மொட்டைன்னு கூப்பிட்டா யாரு திரும்பி பாக்குறது இல்லைங்களா? அது மாதிரி அடையாளப்படுத்தியதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. நன்றி ஐயா, சிறந்த விளக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இத்துடன் இன்றைய சிந்தனை உரையை நிறைவு செய்வோம். இன்றைய அற்புதமான சிந்தனை உரையை வழங்கிய ஐயாவுக்கு அநேகமாக சேர்ந்து வாழ்த்து கூறுவோம். முதல்ல பேராசிரியர் பழனிசாமி ஐயா, அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திரிய தொண்டு,